ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். சீசன் இருக்கும்போதே இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ சீசன் இப்போ நமக்கு ரொம்பவே மாம்பழம் கம்மியாக கிடைக்கிது. இந்த டைமில் நல்ல பழமான மல்கோவா மாம்பழம் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன மாம்பழம் கிடைக்குதோ நல்ல இனிப்பான மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல பழமாக நல்ல கனிஞ்ச பழமாக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு அந்த சைடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து சைடு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உள்ள ஃப்ளஷ் மட்டும் நமக்கு போதுமானது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம தனித்தனியாக எடுத்துகிற போகிறோம். ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி இந்த மாம்பழத்தில் உள்ள எல்லா சதை பகுதியுமே எடுத்துடலாம் ஸ்பூன் வச்சு. தோல் சேர்த்தோம் அப்படின்னா கசக்கும், அதுக்காக எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பால் வந்து நான் ஆல்ரெடி வந்து நல்லா காய்ச்சி கொதிக்க வச்சுட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பாலுமே ஒரு பக்கம் தயாராக இருக்குது. மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல பால், அந்த பாலை வந்து இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சேர்க்க போகிறது மாம்பழம், பால், தேவைக்கேற்ப சுகர், இவ்வளோ தான் சேர்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் 2-3 பேட்சாக உங்களுக்கு உங்களோட மிக்ஸி ஜாரில் எவ்வளோ அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் வந்து 2-3 பேட்சாக நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். ஸோ மாம்பழம், அதுக்கப்புறம் பால், சர்க்கரை, இதுக்கப்புறம் ஒரு மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு மாம்பழத்துக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு பால் சரியாக இருக்கும். கூடவே 2 கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா தித்திப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. ஒரு சில மாம்பழத்தோட இனிப்பு புளிப்பு இதெல்லாம் பார்த்து கூட உங்களுக்கு வந்து சுகரோட அளவு கூட குறைச்சி வரும். சரிங்களா? மாம்பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா சுகர் கம்மியாக சேர்த்தாலே போதும். புளிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கூடுதலாக சேர்க்கணும். ஸோ அதனால் வந்துட்டு பால் மட்டும் எப்போவுமே நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் இருக்க பாலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. பால் சூடாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா பால் திரிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் ஜூஸ் நல்லா இருக்காது. இப்போ எல்லா மாம்பழத்தையுமே பால் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கணும்னு ஒரு 1/2 லிட்டர் பாலை கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து மாம்பழத்தோட கலர் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அவ்வளோதான், நல்ல ஜில்லுன்னு சுவையான சூப்பரான ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் ஜூஸ் தயாராச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், பை, தேங்க்யூ. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.